இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பீட்ரூட் பிடிக்காதவங்களா கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பீட்ரூட் பிரியாணி செய்யலாம். அதுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூட நெய் கூட ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தாளிக்கிறது எல்லாமே போடுவோம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி இது போடுறோம். பிரியாணி பீட்ரூட் சாப்பிடாதவங்களாம் கூட இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி பீட்ரூட் பிரியாணி சாப்பிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு பச்சை மிளகாய், நசுக்கிய பூண்டு, துருவன இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கலாம். கூட அரைச்ச 2 தக்காளி, நான் ஒரு டம்ளர் அரிசி தான் போடுறேன். நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் தயிர், மிளகாத்தூள், உப்பு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி புதினா, அதில் துருவன பீட்ரூட்டு, ஒரு பீட்ரூட் போட்டிருக்கேன். நீங்கள் குறைவாகனா கூட போட்டுக்கலாம். மீல் மேக்கர் நான் 1 கப்பு போடுறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கொதிக்கிற தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து போட்டுறேன். இது ஆப்ஷனல் தான். வேணா போட்டுக்கலாம், வேணாலும் விட்டுருங்க. பீட்ரூட்டு நீங்கள் குறைவாக வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் சாதாரண அரிசி தான், சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். அதனால் 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் பாசுமதி வேணால் கூட போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணியிலே நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஊற வச்ச அரிசி சேர்க்குறேன். ஒரு விசிலில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். பீட்ரூட் புலாவ், பீட்ரூட் பிரியாணி ரெடி. மூடி ஒரு விசில் போட்டு பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது பார்க்கும் போது அப்படி கலராக இருக்கும். செஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். ஹெல்த்தி பீட்ரூட் பிரியாணி அல்லது புலாவ் எது வேணால் சொல்லிக்கலாம். ரெடி. பீட்ரூட் பிரியாணி ரெடி. பீட்ரூட் புலாவ்னு சொல்லலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.